ஜப்பான் வந்துட்டு எரிமலை காட்டலாம் எப்படி இந்த வால்கேனோ I know. It's here only. இந்த ஜுகோகோடனி எரிமலை கிராமம் உங்களை பனிமலையுடன் வரவேற்கிறது. கொப்பளிக்குது. சல்ஃபர் வாட்டர்னாலே இது அக்வா ப்ளூ கலர்ல நம்ம பார்க்க முடியும். ஏலியன் உலகம் மாதிரி இருக்கும் இதை பார்த்தா உங்களுக்கு. பிரமாதமா இருக்கு. இந்த ஐஸ்ல ஒரு குட்டி நதி பாருங்க. இந்த ஊரோட குலசாமி இந்த மாதிரி ஒரு ஐஸ் காட்டிக்குள்ள உங்க குமார் மட்டும் தனியா எப்படி அட்டகாசமான வெந்நீர் விட்டுருக்கு வந்தாச்சு காட்டுக்குள்ள. சூப்பர். இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்ல ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் வித்தியாசம் வந்துட்டு இருக்காரு. எவ்வளோ பாரு அட்டகாசமான வெந்நீர் விட்டுருக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல் பை பை. இங்க பாருங்க சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? -2 அடுத்த நாள் காலை மணி 11. ஸோ சூப்பராக எழுந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு கிளம்பியாச்சு நம்மளோட இந்த வனோகேஸ் ஒட்டரு ஹாஸ்டல். நன்றிப்பா, சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க. நம்ம அப்படியே கிளம்புவாங்க அடுத்த இடத்துக்கு. ஸோ நானும் ரெடி, நீங்களும் ரெடியா? இந்த ஜப்பான் வந்து பல விஷயங்களுக்கு ஃபேமஸ், ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்டே வரோம். முக்கியமாக வந்து உயிர் போடுற நிறைய எரிமலைகள்ங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து நிறைய உங்களுக்கு அந்த ஆன்சென்ஸ், இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, அதாவது இந்த வெந்நீர் ஊற்றுகள் இருக்குது. எரிமலைகள் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய இது பிரச்சனை என்ன பிரச்சனை, அடிக்கடி இங்கே வந்து ஜப்பானில் வந்து நிலநடுக்கம் வரும். நிலநடுக்கம்னால வந்து இந்த சுனாமி பேரலைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி வந்து ஜப்பான் வந்து இந்த பேரழிவுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் இது வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்டும் முக்கியமாக பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் இருக்குங்க. நிறைய வல்கனோஸ் இருக்குது, அதுதான் பிரச்சனை. இதுவும் இந்தோனேஷியா, அப்புறம் ஃபிலிப்பைன்ஸ், இது எல்லாத்துக்குமே. ஸோ ஜப்பான் வந்துட்டு ஒரு அட்டகாசமான குட்டி ஒரு வல்கனோ பார்க்கலன்னா எப்படி? வல்கனோ ஒரு மவுண்ட் ஹியாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுத் ஹோக்கோடேட்டில் ஒரு குட்டி உயிர் போடுற எரிமலை இருக்குங்க. அந்த எரிமலை பக்கத்தில் நொபாரி பெட்ஸு அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன் இருக்குது. அதை சுற்றியும் ஒரு ஹெல் வேலி இருக்குங்க. ஹெல் வேலின்னா என்ன? நரக பள்ளத்தாக்கு. ஸோ பயங்கரமான அந்த என்ன சொல்கிறது, ஒரு கிரேட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அந்த வல்கனோவில். கிரேட்டர்னால் ஒரு பள்ளம் மாதிரி. ஸோ அந்த பள்ளத்துலேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, எரிமலையோட அந்த புகை வந்துட்டுருக்கும். ஸோ அதை வச்சு நிறைய ஆன்சன் சுற்றி உருவாகிருக்கு. அந்த ஹாட் ஸ்ப்ரிங் டவுன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ரெசார்ட்ஸு அதெல்லாமே. ஸோ அங்கே போனோம்னா இப்படி கலரான அந்த வாட்டர்ஸு, பயங்கரமான அந்த எரிமலையிலிருந்து வர்ற புகை, இது எல்லாமே ரொம்ப க்ளோஸ்அப்பாக பக்கத்துலேருந்து அற்புதமாக வந்து பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு எரிமலை பக்கத்துலேருந்து அதோட அந்த புகை, அந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போது நொபாரி பெட்ஸு ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோங்க. அதுக்கு இங்கேருந்து நம்ம இப்போ ஒட்டரூவில் இருக்கோம். முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த நார்தன் மோஸ்ட் ஜப்பான் டவுனான அபஷியிலேருந்து கிளம்பி ட்ரெயினை பிடிச்சி சப்பாரோ வந்து அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி இந்த ஒட்டரு வந்தோம். முக்கியமாக இங்கே என்ன ஃபேமஸ்னால் அந்த ஒட்டரு கெனால், அதை பற்றி கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போது இந்த அட்டகாசமான இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டரில் இருக்குங்க இந்த நொபாரி பெட்ஸு, ஒரு குட்டி எரிமலை டவுனு. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ போய் அந்த எரிமலையை பார்த்துட்டு அதை சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே அவள் அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான். கிளம்புனாங்களா? ஜப்பான் வந்துட்டு எரிமலை காட்டலாம் எப்படி? வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஆசியா பயணத்தில் 3வது நாளான ஜப்பானில் இருக்கோம். ஜப்பானில் அந்த 7 நாள் ரயில் பாஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மினாமி ஒட்டரு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒட்டரு ஃபைனலில் அதுக்கு முந்தின ஸ்டேஷன் தான் மினாமி ஒட்டரு. அதுதான் நம்ம ஹாஸ்டலுக்கு பக்கம். அங்கே போயிட்டு ட்ரெயின் ஏறி ஒரு 1/2 மணி நேரம் சப்பரோ, அங்கேருந்து ஒரு 1.25 மணி நேரம் வந்து நம்ம போக வேண்டிய நொபாரி பெட்ஸு. அதாவது 2 days ஹோக்கோடேட் தான், சதர்ன் ஹோக்கோடேட் ரீஜன் தான் வைங்களேன். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே பாருங்கள் ட்ராக்கு, இப்படி தான் ட்ரெயின் போகும். நம்ம ஸ்டேஷன் அங்கே இருக்குது. இது போட்டு வச்சுருக்காங்க, சிக்னலு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது ஒரு குட்டி சிக்னல். இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ட்ரெயின் போகிறது பார்க்குறதுக்காகவா?
இந்த மாதிரி ஒரு ஐஸ் டவுனில் ஒரு குட்டி இந்த கேட்டு சிக்னல் கேட்டு வீடியோ எடுக்கிறது ஒரு தனி சோகம் தான் போங்க. போகுது பாருங்க. அடுத்த ஸ்டேஷன் இதுக்கு தான் போகுது. போயிடுச்சுப்பா, சூப்பர். எல்லாம் கிளம்பிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஒட்டரு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கீழே ட்ராக் போகுது பாருங்கள், 2 ட்ராக்கு. இதுதான் ஸ்டேஷனு. அப்படி ஃப்ரண்ட்டில் புல்ல போயிட்டு இப்படி வரணும். நல்லா இருக்கு. இங்கே டவுன் பஸ்ஸெல்லாம் கூட ஓடுதுங்க, பட் ரொம்ப ரேருங்க. இந்த தீவில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கம்மி. கீழே நம்ம ஹொன்ஷூ போயிட்டோம்னா நாளைக்கு ஈஸியாக இருக்கும். வந்தாச்சு. JR போட்டுருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம பாஸ் செல்லுபடி ஆகும். அப்படியே உள்ளே போகிறோம், பாஸை காட்டிகிட்டு போய் ட்ரெயின் ஏறுறோம். ஓகே, போகலாமா? ட்ராக் 2 கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ரெயின் வைங்களேன், ரேபிட் எக்ஸ்பிரஸ். ஒரு சில ஸ்டாப்ஸில் மட்டும் தான் நிற்கும். அதனால் ஒரு 35 மினிட்ஸில் போயிடும். என்ன அது 45 மினிட்ஸு, இது 35 மினிட்ஸ், 10 நிமிஷம் குறைவு, அவ்வளோதான். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆஹா, வந்துருச்சுங்க நம்ம ட்ரெயின். கரெக்டாக ஆன் டைம். எப்படி வருது பாருங்க, சும்மா ஜம்முன்னு. வா, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இது பெரிய ட்ரெயினுங்க. எத்தனை பெட்டி இருக்குது பாருங்க. அப்படியே எங்கள் அப்பா, இதெல்லாம் எதிர்பார்க்கல. நேற்று நம்ம வந்ததில் சும்மா 3 பெட்டி தான் இருக்கும். லோக்கல் ட்ரெயின் சப்பரம் இது. பட் இது ஏர்போர்ட்டுங்கிறதுனால நிறைய பேர் மேபி போகலாங்கிறதுனால பெருசாக வச்சுருக்காங்க. ரொம்பலாம் நிற்காது, 1 நிமிஷம் தான், 10 சில செகண்ட்ஸ் தான். இதுக்கப்புறம் எடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், கடலுங்க. கடலை ஒட்டி தாங்க இது ட்ரெயினே போகுது. சரியான வியூ. சான்ஸில் நைட்டு நேற்று வரும்போது தெரியல, ட்ராக்கே கடலை ஒட்டி தான் போட்டிருக்காங்க. இப்படி வளைஞ்சி இருக்கு பாருங்கள் இந்த கோஸ்ட் லைனு, தெரியுதா? அல்டிமேட்டுங்க. எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள் கடல். கை கட்டுற தூரத்தில் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து சி ஆஃப் ஜப்பான் கடல். ஏன்னா நம்ம நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கோம். ஹொக்கைடோவோட அழுக்காக இருக்குது, தெரியுதா? இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். வாய்ப்பே இல்லைங்க சத்தியமாக. எவ்வளோ க்ளோஸில் ட்ராக் போட்டிருக்காங்க பாருங்கள் கடலை ஒட்டி. அங்கே ஒரு கப்பல் நிற்கிது. திடீர்னு பார்த்தா என்னடா தண்ணின்னு பார்த்தா கடல். ஐயோ, அல்டிமேட்டு. கடலை ஒட்டி போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் கூட இருக்காது. 4 மீட்டர் கூட இருக்காது. எப்படி ஐஸ் ஒட்டி கடல் சூப்பராக இருக்குல்ல. நேற்று அந்த இதில் பார்த்தோம், அபசரியில். இன்றைக்கி இங்கே ஒட்டரோலையும் பார்த்தாச்சு. இது ஒரு ஸ்டேஷன் வருது, கடலை ஒட்டியே ஒரு ஸ்டேஷன் பாருங்கள். கடல் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. அதை ஒட்டி ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அதை ஒட்டி வீடுகள்லாம் வரிசையாக கலராக அழகாக இருக்குது. ப்ளூவு, க்ரீனு, வித்தியாசமான ஒரு லேண்ட்ஸ்கேப் போகும். பாருங்க, நிறைய மக்கள் இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த அட்டகாசமான இயற்கை பேரதிசயங்கள், கடல் வித் அப்படியே ஐஸோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியும் ஃபுல்லாக இந்த வளைஞ்சு போகுது பாருங்கள். இந்த ஹொக்கைடோ தீவோட லேண்ட்ஸ்கேப்பு அந்த பக்கமும் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு பே மாதிரி உள்ளே வந்திருக்கு தண்ணி. பா, செவில் ஃபுல்லாக ஐஸ் ஆகி பார்க்குறதுக்கே பிரமாதமாக இருக்குது. இந்த பாறைகள்லாம் ஐஸ் ஆகி. இன்னைக்கு சூரியன் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். பட் ஓகே, இந்த ஐஸோடு பார்க்கும்போது தான் அழகே. இப்படி பீச்சே வந்துருச்சுங்க. இப்போ பாருங்க, பீச்சை ஒட்டி ஓடிட்டுருக்குறேங்க. குட்டி பீச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அட்டகாசம் போங்க. இங்கே பாருங்க, இந்த ட்ரெயின் ஜேர்னி எடுத்தது பயங்கர சந்தோஷமான விஷயங்க. க்ளோஸில் சூப்பராக பார்த்துட்டோம். அல்டிமேட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ஐஸ் பாறை, கடல், ஐஸ் பாறையில் அப்படியே ஐஸ் விழுந்து பிரமாதமாக இருக்குது காட்சி. அல்டிமேட்டு. ஐயோ, போயிட்டுருக்கோம். எவ்வளோ குறுகலான பாதையில் போயிட்டுருக்கோன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்மி. 2 ட்ராக் போட்டிருக்காங்க அந்த பக்கம் இருந்துட்டு வர ட்ரெயின் போகிறதுக்கு. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா எவ்வளோ க்ளோஸில் போயிட்டுருக்கோம் பாருங்க. அதாவது ஒரு சின்ன கேப்பு தான் அந்த மலைக்கு, அந்த பக்கமும் இந்த கடலுக்கும். அந்த இடையில ட்ராக் போட்டிருக்காங்க, 2 ட்ராக்கு போயிட்டு வர்றதுக்காக. ஜப்பான் உலக அதிசயங்களில் டெக்னாலஜி அதிசயங்களும் இருந்தாங்க சீரியஸாக. இதெல்லாம் 90 எப்போயோ பண்ணிட்டாங்க. ஸ்டாப் வந்துருச்சு ஏதோ. நல்லா இருக்குங்களா?
இந்த கிராமத்துலேயும் அங்கங்கே குட்டி குட்டி வீடுகள் எல்லாம் இதுலேயே கட்டியிருக்காங்க. மோஸ்ட்லி மரத்துலேயே கட்டியிருக்காங்க வீடெல்லாம். ஸ்டேஷன் எதுவும் வந்துருச்சு. ஓகே, ஒரு குட்டி மீனவ கிராமம் இதாங்க. லைட்டை தள்ளி வந்துருச்சு. அதுக்கு ஒரு சிக்னலு சூப்பராக இருக்குல்ல. சிக்னல் போஸ்ட்டு, கிராமம், பின்னாடி கடல். க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா அழகாக பார்க்கலாம். நல்லா இருக்கா? அவ்வளோதான், சிக்னல் கொடுத்துட்டாரு. எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஓகே, ஜாலியாக போகலாம். பாய் பாய். இந்த குட்டி ஸ்டேஷன் வந்துட்டாங்க. சப்பரோ வந்தாச்சு. இந்த ஹொக்கைடோ தீவோட கேபிட்டல். ஏர்போர்ட் போகிறதுக்காக மக்கள்லாம் நின்றுருக்காங்க பாருங்கள். ஸோ இது லாஸ்ட் ஸ்டாப் கிடையாது, இது ஏர்போர்ட் வரைக்கும் போகும். அவுட்டரில் இருக்குது ஏர்போர்ட்டு. ஸோ நம்ம கீழே போயிட்டு அப்படியே அடுத்து வேறு பிளாட்ஃபார்ம் போகணும் நம்மளுது. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது கரெக்டாக நம்ம ட்ரெயின். ஸோ நம்ம இப்போ வந்து நொபாரி பெட்ஸு போக போகிறோம். அது வந்து இந்த கீழே ஹக்கோடேட்லேருந்து வந்தோம்ல அந்த புல்லட் ட்ரெயின் ஸ்டேஷனு, அதை நோக்கி தான் போகுது. அது போகிற வழியில் பாதியில் இறங்கிடுவோம் நொபாரி பெட்ஸு டவுனில். ஓகேவா, இதுதான் பிளானு. போகலாம் வாங்க. அப்படியே இந்த கடையில் கியோஸ்கில் இது வாங்கிட்டேங்க. இது பாருங்கள், ஒரு பன்னு, ஸ்ட்ராபெரி பன்னு, ஒரு காஃபி சூடாகவும் வச்சுருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் பாட்டிலாம் சூடாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் வேறு வழி இல்லை, சூடாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு தான் இருக்கு. மக்கள் ஆல்ரெடி உட்காந்து இருக்காங்க. ட்ரெயின்லாம் ஃபுல்லாக இருக்குது. சீட்டு கிடைக்குமா? வாங்க பார்த்துக்கலாம். 20 நிமிஷங்க பயணம் நொபாரி பெட்ஸு. இறங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே, கிளம்பியாச்சுங்க. ஆன் டைம் 12:09 கிளம்பி விட்டோம். பனி புயலாட்டு இருக்குதுங்க. ஒன்றுமே தெரியலங்க வேறு எப்படி இருக்குதுன்னு. அதாவது இந்த ஹொக்கைடோ ரீஜன் வந்து பனிக்கு ஃபேமஸ் தான். அதுக்காக இப்படியா அநியாயத்துக்கு பனி பெஞ்சிருக்கு. உலகிலேயே அதிகமாக பனி பெய்கிற இடங்கள்லாம் இது ஒன்றுங்க. எனக்கு டெம்பரேச்சர்லாம் பெருசாக இல்லை, -2 -3 அந்த ரேஞ்சு தான். ஆனால் பயங்கரமாக பனி பெஞ்சிருக்கு. பக்கத்தில் கடல் இருக்குது, நிறைய மேகங்கள் உருவாகுது. ஸோ அது பொழியும் போது உங்களுக்கு பனியாக பொழியுது, வேற ஒன்றும் இல்லை. வர்ற காடு ஃபுல்லாக எல்லாம் விவசாய நிலம். குதிரை மேய்ஞ்சிட்டு தெரியுதா? எத்தனை குதிரைங்க பாருங்க. மங்கோலியாவில் பார்த்தது குதிரை. இங்கே ஹொக்கைடோ ரீஜனில் நிறைய குதிரை பார்க்கலாம். சான்ஸே இல்லை. நொபாரி பெட்ஸோ வரோம், அநியாயத்துக்கு பனிமலாங்க பாருங்க எப்படி பேய்து பாருங்க. தெரியுதா? மணி 1:30 கரெக்டாக வந்துருச்சு நம்ம ட்ரெயின். போகலாமா? இந்த பனிமலையிலேயே அந்த எரிமலையை பார்த்தா தான் பயங்கரமாக இருக்கும். வாங்க. தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருந்தேன். எங்கேருந்து வந்தேன்? இந்தியாவில் இருந்து வந்தேன். இங்கிலீஷ் தெரியுதா உங்களுக்கு? Nice to meet you. You are from Nobari Betsu town? You stay here? Yes, to Srika. Yeah. Onsen. Oh, you stay in onsen. Hi. You're tourist. You are also tourist. Yeah. From I come from Sapporo. 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 Okay, okay. சப்பரோல்ருந்து வராங்க. அவ்வளோதாங்க. Bye. ஓகே பாய். என்ன அந்த பக்கம் போகிறாங்க? ஓ, மேலே வந்து ஏறி அந்த பக்கம் இறங்கணும் எக்ஸிட்டுக்கு. ஓகே, கீழே போய்க்கலாம். ஓகே பாய் 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 பாய். நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு விட்டது. மறுபடியும் இங்கேருந்து நம்ம ஹக்கோடேட்டில் தான் நைட் தங்க போகிறோங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்தோம்ல அந்த புல்லட் ட்ரெயின், அந்த இடம் இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்ரு. பட் அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, 5 மணிக்கு, மணி 1:30 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 5 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ரெண்டில் ஏதோ ஒன்று போகணும் நம்ம. எக்ஸிட். ஓ டிக்கெட். ஓ, ரயில் பாஸ். ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா, டிக்கெட்டை காட்ட சொல்கிறாங்க. இங்கே அங்கங்கே மேனுவலாக செக் பண்ணுறாங்க. தேங்க்யூ. பார்த்தீங்களா, இங்கே இதெல்லாம் கிடையாது, மிஷின்ஸ்லாம் கிடையாது. அதனால் இதை தான் செக் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. இதாங்க நொபாரி பெட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். வெளியில் வந்தாச்சு. ஹலோ, இங்கே பாருங்கள், வெளியில் வந்தா என்னம்மா பனிமலை பொழியுது பாருங்கள்.
மேலே பனி இதா பனி. இத்தனைக்கும் -1 தாங்க. வெதர்லாம் ஒன்றும் மோசமாக இல்லை. ஆனாலும் பாருங்கள் பனி எப்படி பெய்யுது பாருங்கள். இந்த பஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். போயிடலாமா? போயிருமா? இது ஆன்சன் திஸ் பஸ் ஹெல் வேலி. Valley? ஹெல் வேலி. Which valley? ஜுகோகோடனி. Oh, it's the destination. Oh, not this bus. Get the bus. Too bad. There. Oh, there. Bus station. Oh, bus station. Okay. It is drop off. 他在拍我们。 Okay, bye bye. Vlogger. Thank you. Yeah, vlogger. Cool. Thank you. அடிச்சு பட்டையை கலப்புதே. Which valley? Jugokotani is a hell valley. The volcano. Oh, I know. It's here only. 你帮我拎一下，我来给他看。你帮我拎一下。சரி, இங்கே இறங்கி இருக்கக்கூடாதோ? நொபாரி பெட்ஸ் தானே இறங்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கே. இந்த ஊரே அதுக்கு தானே ஃபேமஸ். மேபி பக்கத்து ஸ்டாப்பில் இறங்கி இருக்கணுமோ? This? Here? Yeah, the volcano is coming. Yes. You go to the bus station to get the ticket and stay there. Okay. To wait. Okay. There. Yeah. Thank you. Bye. அங்கே வருமாட்டிருக்குது பஸ். வாங்க. எப்பா சாமி, சும்மா பயங்கரமாக பொழியுது பனி. உள்ளே நுழைஞ்சிக்கலாம். பஸ்ஸு வரும்போது வெளியே வந்தால் போதும். இப்போ பாருங்க, நொபாரி பெட்ஸு ஆன்சனுக்கு இங்கே பஸ் டிக்கெட் எடுக்கணுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இருக்கு 1350 டிக்கெட் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், கார்டு வச்சே எடுத்துக்கலாம். 450ங்க. இது ஜேஆர் பஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து காசு கொடுத்து தான் போய் ஆக வேண்டும். பாரு, வழி இல்லை, வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. வந்துருச்சு பாருங்கள் நம்ம பஸ்ஸு, நொபாரி பெட்ஸு ஆன்சன். இப்போ தான் ஞாபகம் வருது. கரெக்டு, வெளியில் வந்து நானும் என் ஃப்ரெண்டு பஸ் எடுத்து தான் அந்த ஆன்சன் போனோம். அந்த இந்த கிராமத்து எரிமலை கிராமத்துக்கு, அதாவது மவுண்ட் ஹியோரி அப்படிங்கிற ஒரு எரிமலைங்க. நான் சொன்ன ஆக்டிவ் எரிமலை, அதுக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கிராமம் நொபாரி பெட்ஸு ஆன்சன். அது ஸ்டேஷன் இங்கே இருக்குது. இங்கேருந்து 6 கிலோமீட்டர் உள்ளே போகணும். கடற்கரையில் அமைஞ்சிருக்கு ஸ்டேஷன். அந்த பக்கம் வந்து உங்களுக்கு கடல். அப்பா -1 இருந்தாலும் கை ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த இது பொழிக்கிட்டே இருக்கா, பொழிஞ்சோன்னா வந்து உருகிடுது. டெம்பரேச்சர் இதாக இருங்கங்காட்டி ஒரு டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கு நான் எடுத்துக்கவே தேவையில்லை, லைன் இருந்து அப்படியே வந்து இது பண்ணிடலாம். பாருங்க, பஸ்ஸு ஃபுல்லாக ஐஸ் மிதிச்சுட்டு வந்து தனியாக கிடக்குது. ஐயோ, இங்கேருந்து ஒரு 10-15 நிமிஷங்க பயணம். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கரெக்டாக. இப்போ இறங்கி அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதுதான் எரிமலை கிராமத்துக்குள்ளே. போயிட்டுருக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க இடம், பனி பெஞ்சு. பா, அதாவது வார்த்தையில் வர்ணிக்க முடியல, அப்படி இருக்குது இடம். சும்மா பனி மழை பொழிஞ்சிருக்குது அப்படியே. இந்த ஜுகோகோடனி எரிமலை கிராமம் உங்களை பனிமலையுடன் வரவேற்கிறது. இங்கே பாருங்க, என்னமா பெய்யுது பாருங்க. வாய்ப்பே இல்லைங்க பனிமலை. ஐயோ, இந்த டோட்டல் சீரீஸ்லேயே அப்படியே பனிமலையில் நனைய போகிறீங்க. இன்றைக்கி எப்படி எடுக்க போகிறேன்னே தெரில, லென்ஸில் விழுந்துக்கிட்டே இருக்குது அந்த இது. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டாப். திரும்பவும் இங்கே தான் வந்து ஏறணும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அப்படியே போகலாமா? எப்படி செம்மையாக இருக்கா? எல்லோரும் இறங்கிட்டாங்க பாருங்கள். எரிமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த குட்டி டவுன், குட்டி கிராமம் வச்சுக்கலாம். பட் இங்கே நிறைய இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் பார்க்கலாம். எல்லாமே ஆன்சன் ஹோட்டல்ஸு. எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் உங்களுக்கு இங்கே வந்து இது இருக்குங்க, அந்த ஹாட் ஸ்ப்ரிங் வெந்நீர் ஊற்று உள்ளே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வர்ற மக்கள் ஜப்பான்லேருந்து, உலகத்திலிருந்து நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே இருக்கிற ஹோட்டல்களில் தங்கி இங்கே வந்து அட்டகாசமான இந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இதில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பல நோய்களை குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. தோல் வியாதி மற்றும் கண்ணுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது குணப்படுத்துது. டுவர்ட்ஸ் இதை நோக்கி நடப்பாரப்போம் ஹெல் வேலி. ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணும். அந்த நரக பள்ளத்தாக்குக்கு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த கிராமம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த வெந்நீர் ஊற்ற பார்க்கலாங்க. அப்படியே வாய்க்கா மாதிரி ஓடிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் சுடு தண்ணி தான். இயற்கையாக ஜியோ தெர்மல் எனர்ஜினால், நிலத்துக்கு அடியில் இருக்கிற சூட்டுனால் உருவாகிற இதுங்க. இருங்க, பயங்கர புகையாக வருது. போய் பார்க்க முடியுமா? இங்கே இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே போகலாம். சவுண்டு கேட்குதா?
பயங்கரமாக இருக்குதுப்பா இடம். இதுக்கு மேலே போகக்கூடாது. தெரியுதா? இப்போ பாருங்க புகை மண்டலமாக இருக்குது. தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு தெரியுதா? அங்கே பாருங்க கொதிக்குது பாருங்க, தண்ணி கொப்பளிக்குது. தப்பா எடுத்துக்காதீங்க, துரத்துக்கிட்டே இருப்பேன், வேறு வழி இல்லை. இங்கே பாருங்க சுடுதண்ணி நிலத்துல இருந்து அப்படி எப்படி வந்து கொப்பளிக்குது பாருங்க. எப்படி இந்த பயங்கரமான ஐஸில் இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றில் குடிக்கிறது ஒரு மகா சந்தோஷமான விஷயம். குதூகூலமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்த வேலையை பார்ப்போம். மணி 2:15. இங்கேருந்து 5 மணிக்கு பஸ்ஸுங்க. அந்த 5 மணி பஸ்ஸை பிடிச்சோம்னா 5:30 மணிக்கு இதுக்கு போயிடலாம். ஸ்டேஷன் நமக்கு 6 மணிக்கு ட்ரெயின். கரெக்டாக 3 மணி நேரம் இருக்குது நமக்கு இந்த கிராமத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. 2-3 விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வரலாம். போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஒரு ஆன்சன் ஹோட்டல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குட்டி வெந்நீர் ஊற்று, அப்படியே வெந்நீர் ஊட்டிலேருந்து வந்த தண்ணி அப்படியே ஒரு ஓடை மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பட் வெளியில் வந்தோன்னு உங்களுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர், வெளியில் இருக்க டெம்பரேச்சர்னால டக்குன்னு அந்த இதெல்லாம் போயிருங்க, அவ்வளோ சூடாக இருக்காது. முடியல, உளுந்தோட தண்ணி ஆயிடுது, அது வேறு பிரச்சனை இல்லை, சமாளிப்போம். இந்த மாதிரி ஐசி லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்கணும் தான் நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு காட்டணுங்கிறதுங்க வந்திருக்கேன். நான் தான் பார்த்துட்டேனே. ஃபைனலி வந்தாச்சுங்க இந்த அட்டகாசமான நரக பள்ளத்தாக்கு. ஜிகோகு தனி அப்படின்னா ஹெல் வேலின்னு அர்த்தங்க. ஜாப்பனீஸ் மொழியில் ஜிகோகு தனி. யார் அந்த ஜிகோகு பார்த்துருவோமா? வாங்க. அங்கங்கே இது வச்சுருப்பாங்க சிலைகள். இது ஒரு குட்டி கதையும் உண்டு. லெஜண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சிலையை காமிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. சின்ன ரெஸ்ட் பிரேக் எடுத்தாச்சு, பக்காவாக ரெடி ஆகிட்டேன். க்ளவுஸு இதெல்லாம் போட்டு அட்டகாசமாக பார்த்துடலாங்களா? இந்த நரக பள்ளத்தாக்கு இது எப்படி உருவாச்சு? இந்த நரக பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற ஒரு மலைங்க, மவுண்ட் ஹியோரி, அது வந்து உங்களுக்கு எரப்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் உருவாகி ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி உருவாடுச்சு இந்த கிராமமே. ஸோ இது வந்து ஒரு எரிமலை வெடிப்புனால் உருவான ஒரு பள்ளத்தாக்கு, ஜிகோகுடனி வேலி. இவர் இது ஃபுல்லாக அழகாக இப்போ வந்து இந்த பாத்வே மாதிரி போட்டு மிகச்சிறப்பாக டூரிஸ்ட்டுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே உங்களுக்கு வந்து இந்த கிராமத்தில் இருக்க சுற்றி உள்ள அத்தனை அந்த வெந்நீர் ஊற்று ரிசார்ட்ஸுக்குமே, ஆன்சன் ரிசார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த இதுதாங்க ஆதாரம். இங்கேருந்து வர்ற அந்த வெந்நீர் ஊற்று தான் ஆதாரம், சிறுநீர் தான் ஆதாரம், ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர். அங்கங்கே வந்து நமக்கு வியூக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, சுடுதண்ணியிலிருந்து வர்ற அந்த ஆவி அது அப்படியே புகமண்டலமாக மாறி இருக்குது. இந்த ஐஸோடு சேர்ந்து பார்க்கும்போது பிரமாதம். இல்லை க்ளோஸில் போவோம், பயங்கரமாக இருக்கும். போக போக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஆரம்பமே. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. மேலே போகலாம் வாங்க. அங்கே தான் எங்கேயோ இருக்குது அந்த ஹியோரி மவுண்டன். கடல் மட்டத்திலேருந்து ஒரு 400 மீட்டர் தான் அடி. பட் ஆனால் என்னென்னா ஒன்றும் தெரியல பனிப்பொழிவில். கைடு மேப் எல்லாம் தெளிவாக போட்டிருக்கு பாருங்க. இங்கேருந்து நம்ம இங்கே இருக்கோம், ரைட்டு, யூ ஆர் ஹியர். இங்கே இருக்கோம், இப்படி போயிட்டுருக்கோம். இப்படியே போயிட்டு லுக் அவுட் பாயிண்ட்டு மேலே வரைக்கும் போகலாம். மறுபடியும் வந்து இந்த பக்கம் ஒன்று போக வேண்டியது இருக்குது. நம்ம நேச்சுரல் ஃபுட் பாத், சுடுதண்ணியில் கால் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம், ஒரு மசாஜ் மாதிரி. அது அப்புறம் போகலாம். இங்கேருந்து நம்ம இப்போது அப்படியே போகிறோம், இது ஹெல் வேலிக்கு போகலாம். அப்படியே போக வேண்டியதான். போகலாமா? வாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கார்ல, இவரை பற்றி சொல்லணும் உங்களுக்கு. ப்ளூ கலர் போட்டு இருக்காரு பாருங்க, டெமான்ஸ், பேய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது என்னதான் பேய்னு அப்படின்னு பார்த்துருவாங்க கதையை. பா, ஐயோ எப்படி இருக்கு பாருங்க இடம், சான்ஸே இல்லை. முக்கியமாக வருஷம் ஃபுல்லாக இது இருக்கும். பட் ஆனால் இந்த பனிக்காலத்தில் வரும்போது இதோட அழகே தனி.
இந்த கொதிக்கும் தண்ணீரும் அப்படியே பனி மலையும் சேர்ந்து ஒரு இன்னொரு உலகத்துக்கே நம்மளை வந்து கூட்டி போகுது. எல்லாம் ஃபுல்லாக மரத்துலேயே இது போட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமம் தான், பரவாயில்ல. இங்கே ஒரு குட்டி கோயில் மாதிரி இருக்குது பாருங்கள், ஷ்ரைனு. இது பாருங்கள், அழகாக இருக்குது, ஜாப்பனீஸ் ஷ்ரைன், க்யூட்டாக இருக்குல்ல. டேஞ்சர், கீப் அவுட். இதுக்கு மேலே போக்கணும். இங்கே பாரு, போயிட்டுருக்கு பாருங்க. சல்ஃபர் வாசம் அடிக்குதுங்க தண்ணியில், நல்லா தெரியுது. அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இதுதான் இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கெலாம் வந்து ஹாட் ஸ்ப்ரிங் ஆதாரம். இதை எடுத்து தான் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த பனிமலையும் இந்த என்ன சொல்கிறது, இந்த வெந்நீர், இதில் கொதிக்கிற தண்ணியிலேருந்து வர்ற புகையும் கலந்து ஒன்றா ஒரு விதமான ஒரு லேண்ட்ஸ்கேப் உருவாக்குது. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு வல்கேனோ பார்க்குற மாதிரியே இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக நிறைய ஃபுல்லாக ஐஸ் விழுந்து கிடக்குது. அதனால் எல்லாம் ஒரே மாதிரி ஐஸாக தெரியுது உங்களுக்கு. ஐயோ, இவ்வளோ தான் மேக்ஸிமம்ப்பா. ஒரு பக்கம் பனிப்பொழிவு, ஒரு பக்கம் கொதிக்கிற தண்ணி, வித்தியாசமான ஒரு லேண்ட்ஸ்கேப் போங்க. இந்த பாறைகள் எதுவுமே தெரியல, எல்லாமே பனியில் மூடிடுச்சு. கடந்த 2-3 நாளாகவே வந்து பயங்கரமான பனிப்பொழிவாட்டிருக்கு. நான் உங்களுக்கு இப்போ 2019 எடுத்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மெயின் அந்த பள்ளம் அந்த சைடு இருக்க மாட்டிருக்கு, அங்கேருந்தால் தண்ணி அப்படியே ஓட மாதிரி வந்துட்டுருக்கு, சுடு தண்ணீர். வாசம் அப்படியே சல்ஃபர் வாசம் அடிக்குது தண்ணியில். ஒரு பூதம் மாதிரி அங்கங்கே சிலை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது என்னென்னா, முன்னொரு காலத்தில் வந்து லெஜண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்க மக்களையெல்லாம் வந்து அந்த பூதம் வந்து துன்புறுத்திட்டு இருந்த மாதிரியும், அதுக்கப்புறம் கடவுள் வந்து அந்த பூதகத்துக்கிட்ட இங்கே இருக்கிற எல்லா இந்த எண்ணீர் ஊற்றுக்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஆன்சென்ஸு, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்து அந்த பூதத்துக்கிட்டே ஒப்படைச்சிக்கிட்ட மாதிரியும், இதெல்லாம் வந்து மக்களுக்கு நன்மை பயக்கிற விஷயங்கள், அதாவது மருத்துவ குணம் கொண்டது இந்த வெந்நீர் ஊற்றுக்கள் எல்லாமே. ஸோ இதனால் வந்து பல்வேறு மக்கள் பயண போகிறாங்க. அப்படி பயனடைகிற இந்த வெந்நீர் ஊற்றுகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பூதங்கள்கிட்ட சொன்னதாகும். ஸோ அந்த பூதங்கள் தான் வந்து இது எல்லாத்தையும் இப்போ வந்து பாதுகாத்துட்ருக்க மாதிரியும் மக்களோட நம்பிக்கை. ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையும் ஒரு பாதுகாவலன் மாதிரி அந்த பூதத்தோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, இந்த சிலை வச்சுருக்காங்க, சிலை ஃபோட்டோ எல்லாமே. இப்போ இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, ஒரு குட்டி லைட்டாக ப்ளூ கலரில் நல்லா இருக்குல்ல. இந்த சல்ஃபர் வாட்டர்னாலே இந்த அக்வா ப்ளூ கலரில் நம்ம பார்க்க முடியும். கோச்சிட்ருக்கு பாருங்க. சரி, இன்னும் நல்ல தூரம் போகலாம். அது வரைக்கும் முடி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த சைடு எல்லாமே பார்க்க முடியும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த சுடுதண்ணி ஊற்றும், இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த ஆரஞ்சு கலரில் பாறைகளும், பட் எல்லாம் பனியில் மூடி இருக்குங்காட்டி உங்களுக்கு வித்தியாசமே தெரியல எதுவுமே. அட கொடுமையே, பரவாயில்ல. இது ஆக்டிவ் எரிமலைங்க, இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. ஸோ இன்னுமே வந்து லாவாக்கள் அளவுக்கெல்லாம் இல்லை, பட் ஆனால் இந்த சுடுதண்ணி வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். பட் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வெடித்து இந்த ஊரே காலி பண்ணுற அந்த இதெல்லாம் கிடையாது, ஒரு குட்டி எரிமலை தான். ஸோ இதை வந்து இவங்க வந்து பாதகமாக கருதாமல் சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதிலேருந்து வர்ற அந்த வெந்நீர் ஊற்றுற தண்ணியை இதை வச்சு ஒரு ஆன்சைன் டவுன் உருவாக்கி மிகப்பெரிய டூரிஸ்ட் இதை பார்க்குறதுக்காகவும், இதிலிருந்து வர்ற தண்ணியிலிருந்து அப்படியே குளித்து உடம்புல இருக்க அத்தனை வியாதியையும் குணப்படுத்துறதுக்கும் வராங்க. தோல் வியாதி அனைத்தும் குணமாகுதுங்க. தோல் வியாதி, கண்கள் வியாதி எல்லாமே அவ்வளோ நல்லது. 9 வகையான ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குங்க இங்கே வெந்நீர் ஊற்றுக்கள். சல்ஃபர் இருக்கிறது, சல்ஃபேட் இருக்கிறது, அயன் இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான தாது பொருட்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சு இங்கே ஆன்சென்ஸில் வந்து உங்களுக்கு குளிக்க வைக்கிறாங்க, நல்லதுக்காக, உடம்பில் இருக்க அத்தனை பிணியும் நீக்கிறதுக்காக. சாரி, அந்த பக்கம் பாருங்கள், நல்ல புகை வருது, சூப்பராக பார்க்க முடியும். ஃபுல்லாக எல்லாம் மறைச்சிக்கிச்சு.
அப்படியே பாதை அப்படியே போகுதுங்க. கூட்டம் கம்மியாக இருக்குது. நான் வந்து இப்போ நல்ல கூட்டம். பனிப்பொழிவு இருக்கிறதுனால நிறைய பேர் வரல வேணுமோ. ஒரு மாதிரி தண்ணி கலரு, அது மாதிரி ஒரு மஞ்சள் கலரு, பனிப்பொழிவு, இந்த மொட்டையான மரங்கள், வித்தியாசமான வேற்று உலகம், ஏலியன் உலகமாக இருக்கும் இதை பார்த்தா. உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் இருந்திருந்தா பனி பொழிஞ்செல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்று கவனிச்சிங்களா, என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி காசே வாங்குறது இல்லைங்க. இங்கே நிறைய அட்ராக்ஷன்ஸ்க்கு இயற்கையாக அமைந்த நிறைய பல்வேறு விதமான விஷயங்களுக்கு வந்து ஜப்பான் அரசு வந்து காசு வாங்குறதில்ல. நம்ம இது வந்துட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் அதிகமாக செலவாகுமே ஒழிய அட்ராக்ஷன்ஸ் என்ட்ரி ஃபீஸ் இதெல்லாம் வந்து ஒரு சிலதுக்கு தான் இது பண்ணுறாங்க. இதில் இவ்வளோ பாதைகள்லாம் அமைச்சிருக்காங்க. வேணால் காசு வாங்கியிருக்கலாம், ஒரு 1000 எண்ணு 2000 எண்ணு வாங்கலை. உங்கள் குமாருடன் இந்த அட்டகாசமான எரிமலை வெந்நீர் ஊற்று கிராமம் பிடிச்சிருக்கா? ஐஸ் மலை ஓகே தான், பனிமலை, பட் ஓவராக பெஞ்சிருச்சு. எதையுமே பார்க்க விடாமல் ஒழுங்கா. அந்த ஆரம்பத்தில் இடத்துக்கே வந்துட்டோம். இப்படி ஒன்று மேலே போகுது, போய் பார்க்கலாமா? இதெல்லாமே வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கோட ஏரியா தாங்க. ஷிகோட்ஸ்கு டோயா நேஷ்னல் பார்க். இங்கே ஒரு லேக் டோயான்னு இன்னொரு 30-40 கிலோமீட்டரில் ஒரு லேக் இருக்குது, மலைகள் அமைஞ்ச லேக்கு. ஸோ அது இதெல்லாம் சேர்த்து ஒரு நேஷ்னல் பார்க்கில் தான் வருது. ஜப்பான் மக்கள் என்ன தான் வந்து மிகப்பெரிய லெவலில் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தால் கூட நிறைய இவங்களுக்கு பழங்கால நம்பிக்கைகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பழங்கால கதைகள் எல்லாம் இன்னும் நம்புகிறாங்க. இன்னும் வந்து இயற்கை வழிபடுறது நல்லது, கும்பிட்றாங்க. நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. நம்பர் 4 வந்து உங்களுக்கு வந்து வேண்டாத எண்ணுங்க. ஸோ அது வந்து நிறைய இடங்களில் லிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட, எலிவேட்டரில் கூட அந்த ரூம் ஃப்ளோர்ஸ் கூட 3க்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக 5க்கு போயிடும், சைனா மாதிரி. ஸோ அதனால் இந்த 4 வந்து 1+4 ரிலீஸ் பண்ண பாருங்கள். அந்த மாதிரி ஜப்பானில் வந்து 4ஆம் நம்பர் வந்து ஒரு தீய கெடுதல் நம்பர் மாதிரி பார்க்குறாங்க. சிவப்பு கலர் வந்து லக்கி கலராக பார்க்குறாங்க. அதனால தான் இவங்களோட ஃப்ளாக்லேயே பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் நிலா மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான பழங்கால நம்பிக்கைகள் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. என் பேகை வேறு தூக்கிட்டு நடக்க வேண்டியது இருக்குது, அது இன்னும் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை சமாளிச்சுக்கலாம் வாங்க. 4 நாள் தானே. பாடி டயர்டாகிடுச்சு. 40 நாள் சீசனில் முடிய போகிற கண்டிஷனுக்கு வந்துட்டோமா. ஆனால் முடியலை. ஒவ்வொரு ஸ்டெப்பும் சும்மா சத்தியை உறிஞ்சுது. லைட்டாக இந்த மலை மேலே ஏறி வந்தால் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லைங்க. சும்மா மக்கள்லாம் வந்தால் உட்கார ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம் பாருங்கள். அழகாக ஒரு ஹலோ, ஏதோ ஒரு ஐஸ் சிலை பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. வாட் இஸ் திஸ்? ஸ்னோமேன். ஓ கிரேட். பனியாளங்களாம்மா ஸ்னோமேன், அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. Okay, you guys are from Japan? No. Hong Kong. Oh, great. Yeah. Nice. Tourists from Hong Kong. Yeah. Great. Nice to meet you. Where are you from? India. Oh. Yeah. Have a nice trip. Thank you. Nice to meet you guys. See you. I also have DJI. Oh, DJI Action. Sorry, It's Pocket Action 3. 4. Pocket 3. Pocket 3. That is very good camera. Very good. Yeah. Soon Pocket 4 is releasing next month. Yes. Yeah. Hey, bye. Bye. இங்கே பாக்கெட் 3 வச்சுருக்காங்க. சூப்பர் கேமராங்க. இதோட இன்னும் தெளிவாக இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா அது ஆக்ஷன் கேமரா கிடையாது. நம்ம அண்டர் வாட்டர் இதுவோ இல்லை இந்த மாதிரி ஓவராக டக்குன்னு கீழே போடுறது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். நம்மளோட கேரக்டருக்கு அது செட் ஆகாது. ஆக்ஷன் கேமரா தான் நம்ம கேரக்டர். திடீர்னு தண்ணிக்குள்ளே விடுவோம், கீழே போடுவோம், மேலே போடுவோம். ரஃப் யூஸுக்கு வந்து ஆக்ஷன் கேமராஸ் தான் கரெக்டு. ஸோ நம்ம அடுத்த சீசன்லேருந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு ஆக்ஷன் 6 வாங்கிடலாம். 4 தான் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ நைட் இதெல்லாம் கிளாரிட்டி அழகாக வரும். Action camera? No. I am just a travel blogger using Action 4. Oh, Action 4. Yeah. I got Action 5. You got Action 5. Action 6 is released. Yeah, but I don't think it worth that price. It's around $380. Yeah, but just upgrade a little bit. No. The new lens sensor is very good. 1-inch sensor.
The lenser, right? Yeah, the lens is changed. And night photography will be very good. Okay. That's It what wo- they- Okay. That's what they claimed. Yeah. கேமரா enthusiasts பேசுகிற பேச்சு விடுங்க. அப்படியே போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். இது வரைக்கும் தான். அப்படியே போய் ஜம்முன்னு உள்ள உட்காந்துக்கிறதுனா உட்காந்துக்கலாம். அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட்லாம். பட் எங்கே வியூ பாயிண்ட்? இவ்வளோ பனிப்பொழிவில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பாரு, அட்டகாசமான ஒரு குட்டி கழுகு பார்வை நம்ம போயிட்டு வந்தது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் இடங்க இது. தொடச்சிட்றேன். ரசிச்சிட்டிங்களா? நான் நிறைய இடங்களில் பனிப்பொழிவு இடங்களுக்கு போயிருக்குங்க. பட் இதுதான் நான் இந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே வந்து நான் வந்து அதிகமான பனிப்பொழிவு தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்குற நாள். ஐயோ, மங்கோலியாலெலாம் கூட பயங்கர டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், ஐஸ்லாம் பார்த்தோம். ஆனால் பனிப்பொழிவு பெருசாக இல்லை, லைட்டாக இருந்தது. அந்த இதில் பைக்கிலோட தங்கச்சி லேக் கைகளா விஷிரோ பேர் கூட மறந்துச்சு பாருங்க. அங்கே எப்படி இருந்தது, இங்கே எப்படி இருக்கு பாரு. இத்தனைக்கு -1 தான். உளுந்தோடனே தண்ணி ஆயிடுது. ஜிகோகோடனி வேலி அப்படின்னா ஹெல் வேலி. அதுக்கு நன்றி. இந்த அட்டகாசமான பனி படர்ந்த ஸ்னோயி லேண்ட்ஸ்கேப்பில் இந்த காக்காக்கள் சத்தமும் இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு எரி ஃபீலிங் கொடுக்குதுங்க. பனி எவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்காருங்க, பனித்துளிகள். அந்த இதுக்கு போகணும், ஆற்றுக்கு, ஃபுட் மசாஜுக்கு. பட் அடுத்தது போகலாம் நம்ம. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஸோ இதில் அப்படியே போகலாம் வாங்க. மேலே அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, சும்மா வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும். டூர் பஸ் 1-2 வந்திருக்குங்க. டே டூரும் கூப்பிட்டு வராங்க. சப்பரோலேருந்து ஹக்கோடேட்லேருந்து 2 பக்கம் இருந்து. ஆனால் பார்த்தேன் கிட்டத்தட்ட 20,000 எண்ணுங்க. அதாவது 12,000 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பாருங்கள் டே டூர். நமக்கு நம்ம அழகாக ஜேஆர் பாஸை வச்சே முடிச்சிடலாம். நல்ல ஒரு வியூ கிடைக்கிது இங்கேருந்து. பாருங்கள், இது தெரியுதா? பாறைகள்லாம் அப்படி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. சுற்றியும் இல்லை பனிப்படர்ந்து ஒன்றும் தெரில பெருசாக. ஹலோ. ஓ, இந்த எண்டு வரைக்கும் அதான் வியூ பாயிண்ட்டு தான் சொன்ன மாதிரி. இப்படி கீழே இறங்கிடலாம் எப்படி வேணாலும். இங்கே ஒரு கோயில், ஒரு குட்டி ஸ்ட்ரைன் அழகாக இருக்குது. புத்தர் இருக்கார் பாருங்கள். புத்தர் இதுதான் ஆலயம் தான். அழகாக ஒரு குட்டி புத்தா, நன்றி புத்தா மற்றும் ஒரு பாறை மாதிரி வச்சுருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் ஏதோ நடந்திருக்கு, அதை பற்றி போட்டிருக்காங்க. ஜாப்பனீஸ் மொழியில் இருக்கு. சரி, ஓகே. அப்படியே போகுது. அங்கே ஒரு ஆன்சன் இருக்குது, ஹோட்டல். இது நல்ல வியூ, ஃபுல் வியூ கிடைக்குது. நல்லா இருக்கா? ஆற்றுக்கு போகலாமா? கீழே போயிட்டு பார்க்குறேன் நான் எந்த வழின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, போகலாமா? இங்கே பாருங்க, ஐஸு கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. டூர் பஸ்லாம் வந்திருக்கு. நம்மளோட அந்த ரிவர் ஒயினுவோம் நேச்சுரல் ஃபுட் பாத், அது வந்து 1.3 கிலோமீட்ரு. இப்படி இறங்கி அந்த பக்கம் போகணும். போகலாமா? 20 நிமிஷம் வாக்கு, அப்படி நடக்க வேண்டியது தான். போகலாமா? அந்த நதிக்கு போயிட்டுருக்குங்க. யாருமே வரமாட்டாங்களா இருக்கீங்க. பட் இடம் நல்லா இருக்கு. பட் நான் வந்து சரி துணிஞ்சு போயலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த இடமே உங்களுக்கு ஸ்லைட்லி டிசப்பாயிண்ட், ஒழுங்காக காட்ட முடியல பனிப்பொழிவுனால. கண்டிப்பாக அந்த ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு தான் போகணும். வாய் வளர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அண்டார்டிகாவில் ஒரு பனிப்பொழிவு வாய் வளருச்சு, அதே மாதிரி தான். ஐயோ, அண்டார்டிகாவில் இதே டெம்பரேச்சர் தான் இருந்தது, -2 -3.
இங்கே இப்படி தான் இருக்குது. ஐயோ மேலே ஏறணும், அங்கே இருக்குது. முடிச்சிருவோமா? இன்னொரு 3/4 கிலோமீட்டரு பார்ப்போம். நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். அங்கே போகிற வழியில் ஒரு நதி ஓடுற சத்தம் கேட்குது. பிரமாதமாக இருக்கு. இந்த ஐஸில் ஒரு குட்டி நதி. நம்ம ஊரில் இந்த ஓட வருமில்ல, செமையாக இருக்குல்ல இந்த ஐஸ். நரக கிராமத்தில் ஒரு குட்டியான கட்டுமற்ற வாட்டர் ஃபால். நதி அப்படியே போயிட்டே இருக்கு. இதுதான் வழி. கொஞ்சம் கஷ்டமான வழி தான். மேட்டில் 3/4 கிலோமீட்ரு. பட் ஒரு முடிவோடு தான் இருக்கு. எனக்கு அதை பார்த்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு போகலாம் வாங்க. வரும்போது யாராவது வந்தால் கூட வந்துடலாம், லிஃப்ட் கேட்டு. போகும்போது யாரும் போனால் கூட போகலாம். பட் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். வந்தாச்சு, ஒரு 300 மீட்டர் தான். இங்கே பாருங்க, அதே நதி ஓடுது பாருங்க அழகா. அங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜில் கம்ப்ளீட்டாக காரெல்லாம் உடஞ்சி போச்சு. அதை பார்த்துட்டு போகலாமா? வாங்க. வாய்ப்பே இல்லை இடம் இது. ஐயோ, இங்கே வந்து இந்த ஆன்சன் ஹோட்டல் பாருங்கள், மலை அடிவாரத்தை கட்டி வச்சுருக்காங்க. இது எங்கே புதையோனே தெரியாதா இருக்குது. நானும் ஏதோ நல்ல பாருங்க எவ்வளோ தூரம் ஆழத்துக்கு போகுதுன்னு. பின்ன தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது மழை மாதிரி. நின்னா பரவாயில்ல, 24 மணி நேரம் பனி பெய்ய மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? இந்த ஒரு குட்டி நதி அப்படியே இந்த பனிமலை கடையில் அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இடம் இங்கே பாருங்களேன், அப்படியே மலையிலேருந்து வந்து தண்ணி வந்து அழகாக போகுது பாருங்க. எல்லாம் ஸ்ப்ரிங் வாட்டர் தான். எல்லா ஹோட்டலும் இங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. போகலாமா? இன்னும் போகணும், அங்கே போகணும். ஒரு 300 மீட்ரு ஃபைனலாக வந்தாச்சு. சாதிச்சிடும் நம்புகிறேன், பார்க்கலாம். என்னடா இந்த ஊரை காக்கும் சாமி அந்த டெமான் சிலைகளை காணவேன்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வரிசையாக நிப்பாட்டியிருக்காங்க. எப்படி நல்லா இருக்கா? இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ இவர் தான் வந்து இங்கே இருக்கிற அனைத்து வெந்நீர் ஊற்றுகளையும் காக்க வைக்கிற காக்கும் குலசாமியாக வந்து இயற்கை வந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அதுக்காக தான் சிலை வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கைகள் தான். நல்லா இருக்குல்ல? எரிமலை கிராமத்தில் இங்கே பாருங்க, இந்த ஊரோட குலசாமி. நல்லா இருக்கா? சரி, ஓகே. இப்போ டவுட்டு, இப்படி போகணுமா இப்படி போகணுமான்னு. எனக்கு தெரிஞ்சு இப்படி வர்றதுன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் வாய்ப்பு இருக்குது. ஐயோ பயங்கரமாக பெய்யுது, முடியலை. இப்படிதான் போகணுன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட கேட்டுடலாம். இது வேறு கூகுள் வேறு அப்பப்போ ஆஃப் ஆகிக்குதுங்க, வெளியே வந்துடுதுங்க. Hello, this one here? Yeah. The food bath. Sorry, I'm not sure. Here, this way? No, this one. Maybe not. No, the food bath. The people they have their food in the river and have hot spring. Maybe no. Only parking. Only parking here. There is no river. Yeah. Sorry. ஓகே தேங்க்யூ. என்னங்க இது இவ்வளோ தூரம் 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு. பார்க்கிங் ஏரியான்றாரு. என் மனசாட்சியில் இடம் கொடுக்கலாம். டே கூகுளு, உன்னை நம்பி தான் நான் வந்தேன். இவ்வளோ நேரம் மக்கள்லாம் இருக்காங்க, லொக்கேஷன் காட்டுது கரெக்டாக. இப்படி போய் அந்த இடத்துல எங்கே அது வழி இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் தூரம் அப்படி போகணும். இருங்க பார்த்துருவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டான். இந்த ஆற்றுல இறங்கி கால் வைக்கவும் போகிறதில்ல. சூடாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா கஷ்டம், கரைச்சிடும் கால். என்னங்க இது? கூகுள் மோஸ்ட்லி ஜப்பானில் கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. இதான் இந்த இடம் தான் கரெக்டு. ஐயோ, அங்கே இங்கே இது காட்டுது, வழி காட்டுற மாதிரி தான் தெரியுது. பிவேர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர். அங்கே ஒரு இது காட்டுது. பட் ஆனால் இப்படித்தான் இது கொடுக்குது. வாக்கிங் ட்ரெயில் நடப்பு இருக்கிறது ஓகே.
ஐயோ இந்த மாதிரி ஒரு ஐஸ் காட்டிக்குள்ள உங்கள் குமார் மட்டும் தனியாக எப்படி ஐஸ் காடு, இது வெந்நீர் ஊட்டில் இருந்து தண்ணி. இது ஆறு, ஒன்று வெந்நீர் ஊற்று, ஒன்று தான் ஆறு. இது ஆறுன்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் இருக்கிறது வெந்நீர் ஊற்றுன்னு நினைக்கிறேங்க. அது கலரே ஒரு மாதிரி சல்ஃபர் கலரில் வருது. இப்படி தான் காட்டுது வழி. நம்மளும் இப்படி தான் போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று நினைப்பேன், நானும் போயிட்டுருக்கிறேன். வாங்க வாங்க, நீங்கள் இருக்கீங்களா? நம்பிக்கை இருக்கு எனக்கு. எது இல்லைனாலும் நடந்து போயிடலாம் திரும்ப. சல்ஃபர் வாசம் அடிக்குது. இதெல்லாம் தான் நினைக்கிறேங்க. இறங்கி கால் வைக்கலாம்னு நினைக்கிறேன். கை வச்சு பார்த்துட்டு சூடாக இருந்தால் கால் வச்சிடலாம், அவ்வளோதான். இது என்ன கூகுள் அப்பப்போ வெளியே வந்துடுது, குளிர் தாங்க முடியலையா? பார்த்தீங்களா, மோட்டர் போட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க இந்த இது தண்ணியை. எப்படி பயங்கரமாக இருக்குல்ல இடம்? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஒரு குட்டி வெந்நீர் ஊற்று அப்படியே ஓடை மாதிரி போகிறத இந்த ஐஸ் காட்டுக்குள்ளே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இங்கே பாருங்கள், நம்ம இருக்கோம், இங்கே ரெட்டு காட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு காட்டு தான் நினைக்கிறேன். பட் யாரும் மக்கள் இருக்க மாதிரி தெரில இங்கே. ஒரு கீழே இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் இறங்க முடியாது. அங்கே வர இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இறங்கி காலை வச்சுக்கலாங்க. கரெக்டு தாங்க, இதாங்க வந்துட்டேங்க. லொக்கேஷனும் கரெக்டாக தாங்க காட்டுது பாருங்க. கரெக்டாக வந்து விட்டோம். நேச்சுரல் ஃபுட்பால் ரியர் ஒயினுமா. இங்கே பாருங்கள், இதாங்க மக்கள். பார்த்து கை நடுங்குது, விரைக்குது. சில இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணுங்க. நெகட்டிவ் கமெண்ட் தயவுசெய்து போடாதீங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. உசுரை கொடுத்து இந்த மாதிரி பயங்கரமாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வரும்பொழுது ஏதாவது லென்ஸில் குறை, சத்தமாக பேசுகிறேன், முடியலைங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க, யாருமே இல்லாத. ஐயோ பாருங்க, இங்கே தான் கால் சுடுதண்ணி. ஃபஸ்ட்டு கை விட்டுருவோமா? சூடாக இருக்குது, ஆனால் ரொம்ப சூடாக இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்குது விதமா. அட்டகாசமான வெந்நீர் விட்டுருக்கு. வந்தாச்சு காட்டுக்குள்ள. சூப்பர். கால் வச்சுருவோமா? இப்போ ஷூவெல்லாம் கழட்டணும். ஐயோ, இந்த இடம் நல்லா இருக்கு, அந்த இடம் நல்லா இருக்கு. பட் லொக்கேஷன் இதுதான் சூப்பராக இருக்குது. அதனால் இங்கேயே கழட்டிடுவோம். எங்கே வச்சாலும் பாருங்க, பேக் ஃபுல்லாக ஐஸு. சரி ஓகே, நான் ஷூ லாக்ஸாக கழட்டிட்டு கன்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க, போகலாமா? ஷூ தண்ணியை கழட்டி வச்சிட்டேன், பேக் கழட்டி வச்சிட்டேன். கால் நடுங்குது ஐஸில். போய் ஜம்முன்னு அப்படியே உட்காந்துட்டோம்னா சூப்பர். ஐயோ கால் விரைக்குது, எங்கே கால் வைக்கிறதுனே தெரிலங்க. இங்கே உட்கார கூட அவ்வளோ அருமையாக இதமாக இருக்குது. சூப்பர். ஓகே, 3 பேண்ட் இவ்வளோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் இது பண்ண வேண்டிய கஷ்டமாக இருக்குது. அட்டகாசமான இந்த வெந்நீர் ஊற்று நொமாரி பேர்ட்ஸ் வந்து இந்த ஃபுட் மசாஜ் அடிக்கலாம். எப்படி காலில் இருக்க தோலில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது நீக்கிடுங்க. அவ்வளோ நல்லது. முகம் எல்லாத்தையுமே இது பண்ணிக்கலாம். சல்ஃபர் நிறையா இருக்குது மற்றும் நிறைய தாது பொருட்கள் இருக்குது. இந்த எரிமலை குழம்பில் இருக்கிற அந்த மண்ணாக இருந்தாலும் சரி, அதிலேருந்து வர்ற இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுக்களாக இருந்தாலும் சரி, அதோட ஆதாரமாக எடுத்து அதன் மூலிமா உருவாகிற இது மாதிரி அண்டர் வாட்டர்லேருந்து வர்ற அண்டர் கிரவுண்ட்லேருந்து வர்ற வெந்நீர் ஊற்றுக்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ நல்லது. அந்த எரிமலை சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் அவ்வளோ பலமானதுங்க. நம்ம பார்த்துருப்போம். எது போட்டாலும் அவ்வளோ ஆர்கானிக்காக காய்கறி பழங்கள் எல்லாம் விளையும். விவசாயத்துக்கு அவ்வளோ நல்லது அந்த கருப்பு மண், எரிமலை மண். அதே மாதிரி தான் இந்த தண்ணியும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அனைத்து வியாதிகளையும் குணமாக்கும் அப்படின்னு காலங்காலமாக நம்ம பேசணும். முந்தின எபிசோடில் அந்த எய்னு மக்கள் அவங்க நம்பினாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜப்பான் மக்களும் நம்புகிறாங்க. அதனால தான் வின்டரில் வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வராங்க இந்த கிராமத்துக்கு. வந்து இங்கே இருக்க ஆன்சன்ஸில் தங்கிட்டு ஜாலியாக அந்த ஹெல் வேலியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆன்சன்ஸ்லாம் வந்து பல மணி நேரங்கள் சுடுதண்ணியில் வந்து உடம்பை இது பண்ணி நிறைய உடம்பில் உள்ள வியாதிகள்லாம் நீக்கிட்டு ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் ரெஜினேஷன் சொல்லுவாங்கள்ல,
உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு புத்துணர்ச்சியோடு இங்கேருந்து திரும்பி போகிறாங்க அவங்க இடங்களுக்கு. ஆன்சன்னு போகிறேன், பட் உங்களுக்கு வீடியோ காட்ட முடியாதுங்க. அது வந்து ஜப்பானில் வந்து ஹாட் ஸ்ப்ரிங் குளிக்கும்போது இன்னர் அவுட்டர் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட் நியூடாக தான் குளிக்கணும். ஸோ அதுதான் இவங்களோட கலாச்சாரம். நான் முன்னாடி ஜப்பான் வந்தபோது பண்ணினேன். ஸோ இந்த தடவையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆன்சனில் பண்ணுவோம், பட் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த அட்டகாசமான ஓப்பன் ஆன்சனில் ஒரு ஃபுட் ஏதாவது காட்டிடலாம் அப்படின்ட்டு தான். அதான் இதமாக இருக்குது காலு, டக்குன்னு போய் ஷூ போட்டுடணும் விரைக்கிறதுக்குள்ளே. அதுதான் அவங்க விஷயமே. கை நினச்சிக்கிறேன்ப்பா. பட் ரொம்ப சூடாக இல்லை தண்ணி, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு உடனே அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுல்ல, இதில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது வெப்பம் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கு. அந்த காற்றுல குளிர் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். வேறுபட்ட லேண்ட்ஸ்கேப் சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஒரு ஸ்னாப்ஷாட்டே எடுத்துக்கலாம். டக்குன்னு எடுத்துக்கங்க. 1 2 3 குமால் மற்றும் நீங்கள் ஸ்னாப்ஷாட். ஓகேங்க, சூப்பராக பண்ணியாச்சு. அப்படியே கிளம்பலாமா? கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டேன் இந்த அட்டகாசமான வெந்நீர் ரூட்ரு. பட் இந்த இடம் அமைஞ்சிருக்க இடம் தாங்க அல்டிமேட்டு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சூப்பரில் அப்படியே போகலாம் வாங்க. ஐயோ சாமி, இதுக்கு மேலே போகக்கூடாது, அதான் இது பண்ணியிருக்காங்க. அட்டகாசங்க. மணி 4:20ங்க, ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு. லைட்லாம் போட்டாங்க வருங்க. ஐயோ அப்படியே இது வந்து ஆறு, அது வந்து இதுங்க ஹாட் ஸ்ப்ரிங்கு. அது வேறு இது வேறு, பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. நார்மல் கலரில் இருக்குது, பட் அல்டிமேட்டாக இருக்குல்ல இந்த ஆறு. அப்படியே இருட்டாகி பிளாக் கலரில் ஓடுறதும் இந்த ஐசி லேண்ட்ஸ்கேப்போ வாய்ப்பே இல்லை போங்க இடம். ஐயோ, இந்த கிராமம் இது வரைக்கும் நம்ம போனதுலேயே தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக ஒரு வெறித்தனமான ஃபாரஸ்ட் அட்வென்ச்சரில் இந்த ஹாட் ஸ்ப்ரிங் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சூப்பர். ஒரு 1/4 மணி நேரம் ஒரே கிலோமீட்டர் நடந்தோம்னா அந்த மெயின் டவுனுக்கு போயிடலாம். அங்கேருந்து நமக்கு பஸ் 5 மணிக்கு இருக்கா முடியுமான்னு ஒரு மாதிரி அரை மனசாக தான் வந்தேன். ஆனால் வந்து சிறப்பாக வெந்நீர் குளியல் போட்டாச்சு காலுக்கு. டிராக்டர் இந்த மிஷின்ஸ்லாம் வச்சு ஐஸெல்லாம் வந்து நகர்த்திட்டு இருக்காங்க சைடில் போக்குவரத்துக்காக. பாருங்க, ஏதோ பஸ்ஸு மாட்டிக்கிச்சாட்டிருக்குது போக முடியாமல். இங்கே நிறுத்திருக்காங்க பாருங்க காருக்கு. ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. வந்து பார்த்தோம்ல இந்த குலசாமி, இவங்க பூதம்னு சொல்கிறாங்க. அது பூதமோ சாமியோ, இந்த பெரிய சாமிக்கு சரி குட்டி சாமிக்கு சரி இந்த அட்டகாசமான இயற்கை பேரதிசயமான இந்த எரிமலை கிராமத்துக்கு, இந்த பிரமாதமான வெந்நீர் ரூட்டுருக்கு, இதனால் குணமடைகிற பல்வேறு மக்களுக்கு இது வந்து காப்பாற்றுற சாமியாக இருக்குது. இதுக்கு நன்றிங்க. பாய், தேங்க்ஸ். அப்படியே நடந்து போவோம் டவுனுக்கு. சரி, மணி 4:30 வந்து சேர்ந்துட்டோம் டவுனுக்கு. பஸ்ஸு இங்கே இருந்தால் ஸ்டேஷன்லேருந்து, பட் நமக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது பஸ்ஸுக்கு. இங்கே பாருங்க, பார்த்தோம்ல அது வெந்நீர் ரூட்ரு பயங்கர கொப்பளிச்சிட்டு இருந்தது தண்ணி. அங்கேருந்து வர புகை. இந்த பக்கம் போனால் அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு, கடைகள்லாம் சாப்பிட்ற கடைகள்லாம் இருக்குது. அரை மணி நேரம் இருக்குது. ஏதோ லைட்டாக சாப்பிட்டு வந்தோம்னா பஸ் ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். போனோங்க, டைம் ஆயிட மாட்டிருக்கு. வந்துட்டேன் பஸ் ஸ்டாப்புக்கு. அங்கே பக்கத்தில் இருந்தது பஸ் ஸ்டாப்பு. அந்த ஃபைனல் ஸ்டாப்புக்கு முந்தின ஒரு ஸ்டாப்னு சொன்னாங்கல்ல, இந்த நம்பாரி பெட்ஸு ஆன்சன் ஷூ, அந்த ஸ்டாப் தான். இங்கே தான் பஸ் வருது. நம்ம பஸ்ஸு வந்தோன்னே கண்ணி பண்ணுவோம். முடியலனால மாறு இருக்குது, பேஞ்சிக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஃபைனலாக பஸ் வந்துருச்சுங்க. நம்ம பஸ்ஸு நம்பாரி பெட்ஸு ஸ்டேஷனுக்கு. சாமி பாரு, நம்மள மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. தேங்க்யூ. வந்து விட்டோம் மீண்டும் நொபாரி பெட்ஸு ஸ்டேஷன். இங்கே எவ்வளோ 2 மணிக்கு வந்தோமா, மறுபடியும் இப்போ மணி 5:30ங்க. 1:30க்கு வந்தோம், மணி இப்போ 5:30. 4 மணி நேரத்தில் போயிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு அந்த எரிமலை கிராமத்துக்கு. அப்பா சாமி, வாமா இருக்குதுப்பா. இங்கே முதல் முறையாக ஜப்பான் வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், மெஷின்ஸ் இருக்குது. மெஷினில் வந்து நம்மளோட QR கோடை காட்டணும்னு வைங்களேன், ஜப்பான் ரயில் பாஸ் கோடை புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் டிக்கெட் கிடைக்காம போச்சுன்னா, அல்லது விண்டோ சீட் கிடைக்காம போச்சுன்னா, அதனால தான் வந்து இங்கேருந்து ஹக்கோடேட்டுக்கு புக் பண்ணிட்டேன். மாலை 6:08 நொபாரி பெட்ஸு ஸ்டேஷன். இங்கே பாருங்கள்,
முழு ஸ்டேஷனே காலியாக இருக்குது, யாருமே இல்லை. உங்கள் குமார் மட்டும் தனியாக நின்றுருக்கேன் ஸ்டேஷனில். வந்துருச்சுங்க ட்ரெயின். இந்த மாதிரி கடுங்குளிர் பனிப்பொழிவில். ஐயோ, கார் நம்பர் 2 ரிசர்வ்டு. ஆண்டவா, கார் நம்பர் 3 பர்ஃபெக்டாக நம்ம ஏரியாலே நிற்கிது 7A. ஒரு சில சிமுனங்கள் தான் நிற்கும். ஓகே, ஓகே ஏறிக்கலாங்க. அப்பா பாருங்க, ஃபுல்லாக இருக்குது. நல்ல வேலை ரிசர்வ் பண்ணிட்டு வந்தோம். 7A. ஓகேங்க, வந்து விட்டோம் மீண்டும் ஹகோதத்தை. ஷின் ஹகோடேட் பார்த்துருப்பீங்க, அந்த ஷின்கான்சன் வர்ற இது. அங்கேருந்து நம்ம மாற்றி போனோம் சப்பாரோவுக்கு. இதுதான் மெயின் ஹகோடேட் ஸ்டேஷன். இங்கே ஷின்கான்சன் வராது. ஸோ ஷின்கான்சனில் வந்தீங்கன்னா அந்த ஷின் ஹகோடேட்டில் இறங்கி லோக்கல் ட்ரெயினில் இங்கே வந்துடலாம். போகலாமா? ஸோ கரெக்டாக இங்கேருந்து ஹாஸ்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கேங்க, ஏ கேட் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு 700 மீட்டரில் இருக்குது. அப்படியே நடந்து போயிடலாம், 10 நிமிஷம் வாக்கு தான். ஓகே அப்பா, இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்குது. என்ன பனி பொழிஞ்சுது இதில், பார்த்துருப்பீங்க. நொபாரி பெட் சொல்லுங்க பாருங்கள், சுத்தமாக பனியே இல்லை, நல்லா இருக்குது. பனியில் நனைஞ்சதுனால அது உருகி தண்ணியாகி ஒரே குளிர். எனக்கு உள்ளூருக்கு இன்னொரு இது எல்லாத்துலேயும் தண்ணி போயிடுச்சு. அது பிரச்சனை என்னென்னா, அந்த உளுந்த ஸ்னோ வந்து அப்படியே உங்களுக்கு உருகாமல் இருந்ததுன்னு வைங்களேன், பிரச்சனை இல்லை. இங்கே வந்து உருகினதுனால என்ன ஆச்சு, தண்ணி எல்லாம் அப்படியே வந்து உடம்புக்குள்ளே போயிடுச்சு, உடம்புக்குள்ளே ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் ஈரமாகவே இருக்குது, காயாமல். ஈரமாக இருந்தாலே பிரச்சனை தான். நல்லா இருக்கா? முதல் முறையாக ஹகோடேட் ஸ்டேஷன் உங்களுக்கு, எனக்கு 2வது முறை. நானும் ஃப்ரெண்டும் வரும்போது இதே மாதிரி எல்லாத்தையும் முடித்து கடைசியாக வந்து இங்கே தான் தங்கணும். அங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ட்ரெயின் எடுத்து தான் இதுக்கு கிளம்பணும், டுவர்ட்ஸ் மீண்டும் ஹொன்ஷூ தீவுக்கு, டோக்கியோவை நோக்கி. சுற்றி ஹோட்டல்ஸ் தான், ப்ரீமியர் ஹோட்டல், கேபின் ரெசிடென்சி. அங்கெல்லாம் தங்கணுன்னா 10,000 ரூபா செலவு பண்ணணும். இங்கே ஒரு சீப்பஸ்ட் ஹாஸ்டல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்துருக்கேன். நமக்கு வந்து 1400 ரூபாங்க ஒரு நைட்டுக்கு. ஹாஸ்டல் டாமெட்ரி பெட்டு தான். க்யூட்டாக இருக்குங்க. ஒரே ரோடு, மெயின் ரோடு ஸ்டேஷனில் இருந்து அட்டகாசமாக இந்த ட்ராம் ஓடுது. சூப்பர்ப்பா, கலர்ஃபுல்லாக இருக்குது. லைவ் சீ ஃபுட் இங்கே ஃபேமஸுங்க. இங்கே பாருங்கள், மீன் இதெல்லாம் இருக்குது. இந்த தொட்டிகளில் வச்சு லைவ் சீ ஃபுட் இருக்கும்ல, தாய்லாந்து, மலேசியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். அந்த மாதிரி ஜப்பானில் இந்த மெயினாக இந்த ஊரில் ஹொக்கைடோ தீவில் ஃபேமஸ். அது ஹகோடேட்டில் ஏ கேட் ஹோட்டல் இதாங்க. இது பெரிய ஹோட்டல் நினச்சிக்காதீங்க. நம்ம தங்க போகிறது வந்து டாமெட்ரி பெட்டு தான். தேங்க்யூ. ஒப்ரிகேடோங்கிற பாருங்க, அப்ரிகேட்டோ இது இங்கிலீஷில். வாங்கிட்டேன், ஆல்ரெடி பே பண்ணிட்டேங்க. இதுவும் வந்து அகோடாவில் தான் புக் பண்ணேன். இல்லை trip.comல புக் பண்ணேன். trip.com இல்லை, ட்ரிப்போட ஆப்பில் 1400 ரூபா ஒரு நைட்டுக்கு. இதுதான் சீப்பஸ்ட் இங்கே ஸ்டேஷன் பக்கத்துலேயே கிடச்சிது. சரி புக் பண்ணிட்டேன். 7th ஃப்ளோரில் தான் நம்ம ரூம். அம்மா 7th ஃப்ளோரில் இந்த பெட் இருக்குது. இப்போ ரைட்டு, அப்போ இதுக்குள்ளே உள்ளே போய் போகணும் மாட்டிருக்கு. ஸ்டாஃப் ஒன்றின்னு இருக்கு இது. ஓ, இதுக்குள்ளே கேப்சூல் ரூம் அதுதானே பார்த்தேன். கரெக்டு பாருங்க, இதுதான் நம்ம பெட். ஓகே, அப்படியே சாப்பிட வந்துட்டோம். சாப்பாட்டு கடை இங்கே ஒன்று இருக்குது, பார்த்தா சின்ன கடை மாதிரி தெரியுது. இது நான் நெட்டில் செக் பண்ணுறேன். உக்கோச்சி, இது நேபாளி ரன் பண்ணுற இருக்கு. ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு தான் போட்டிருக்கு. உயோக்கிச்சி. போகலாமா? வாங்க. 4 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் இருக்குது. பரவாயில்ல, ஃபுல்லு வெளியே எடுக்கணும். ஓ, பயங்கர கூட்டமாக இருக்கு. பரவாயில்ல, ஒரு ஆளுக்கு சீட் இருக்குது, உட்காந்துடலாம் இங்கே. பார்ப்போம். ஏன் 1 people தே நாட் ஹியர். ஓகே, அங்கே உட்காந்துக்க சொல்கிறாங்க. 4 பேர் உட்கார இடத்துல அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணி வந்துட்டுருக்கு ஒவ்வொன்றா. இங்கே பாருங்கள். ஸோ போர்க்கு இதுங்க கிரில்லு. இங்கே வந்து சால்ட் மட்டும்தான் போடுறாங்க. நம்ம வேணும்னா வந்து பெப்பர் மற்றும் மிளகாப்பொடி எல்லாம் வச்சுருக்காங்க. ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ரன் பை நேபாள் பீப்புள். ஓகே ஓகே, தேங்க்யூ, நைஸ். நிறைய இங்கே இந்த ஜப்பானில் நேபாள் மக்கள் இருக்காங்களாம்மா. இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கா? இது வந்து பரவாயில்லைங்க, 190, ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபா தான் நம்ம ஊர். இதுக்கு ஓவராக கொட்டுது. மிளகாப்பொடி இது வந்து ஓவராக கொட்டுது. எல்லாமே ஓவராக தான் கொட்டுது. சரி பரவாயில்ல, விடுங்க. டேஸ்ட் பார்த்துருவோமா? அப்படியே லைட்டாக கிரில் பண்ணியிருக்காங்க.
உப்பு போட்டு கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இடையில வந்து ஒரு வெங்காயம் வச்சுருக்காங்க, வெங்காயத்தால் சாஃப்டாக வந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், அடுத்து வந்திருக்கு. இது வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா இங்கே பாருங்க, கோழி ஈரல். இது வந்து கோழி கறி. இது 2 ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் 170 170 எல்லாமே ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் தான் எல்லாமே நம்ம ஊர் பணத்துக்கு. கோழி ஈரல் சாப்பிட்ருவோமா? அருமையாக வந்துருக்குங்க. அட்டகாசம், சீரியஸாக எல்லாமே சூப்பர், எதுவுமே குறை சொல்ல முடியாது. இங்கே கறியே எல்லாமே குவாலிட்டியாக இருக்குதுங்க. லைட்டாக தான் கிரில் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, சிக்கன் கிரில் ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்க, கடைசியாக இதுவும் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஃப்ரைடு ஸ்வீட் ட்ரிங்க்ஸுங்க. அதாவது கனவா இருக்குல்ல, கனவாவை கரெக்டாக பிங்கில் பெரிய பெரிய கனவா கிடைக்கும். அந்த கனவாவை நல்லா ரவுண்ட் பீஸாக போட்டு நம்ம ஊர்லேயே கிடைக்கும். ஸ்வீட்னாலே அந்த ரிங்ஸ் தான் போடுவாங்க. இந்த வெங்காய இது இருக்குல்ல, ரிங்ஸ் மாதிரி, இது மாதிரி ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் போட்டிருக்காங்க. அழகாக ரவுண்ட் பண்ணி அது வந்து எண்ணெயில் வறுத்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ தெரியுங்களா? 580, ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரூபாய் நம்ம ஊர் பணத்துக்கு. ஆனால் என்ன 4 பீஸ் தான். இங்கே எல்லாமே வந்து ஜாப்பனீஸில் வந்து விலையும் ஜாஸ்தி, அதே சமயம் குவான்டிட்டியும் கம்மிங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ சாப்பிட்டு எனக்கு பசி எடுக்கல. கிட்டத்தட்ட 1500 எண்ணுக்கு சாப்பிட்டேன். அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 800 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். இன்னுமே பசி எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இது 10வது நினைக்கிறேன். வெளியில் எங்கேயாவது போய் 7-11 ஒரு ஃபுட் இது மாதிரி வாங்கி சூடு பண்ணி சாப்பிட்டா தான் வயிறு நம்ம. இங்கெல்லாம் குவான்டிட்டி குறைவாக இருக்குது. இதெல்லாம் வந்து 300 ரூபாய்க்கு வாய் கூட நம்ம என்ன பண்ணுறது, சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே கடல் உணவுகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். முக்கியமாக இந்த ஹக்கோடை தீவில் ஜாப்பனீஸ் ஸ்பெஷல் சுஷி, அதாவது ரா சீ ஃபுட்டு, செஷமி, அதுவும் சாப்பிட்றாங்க. அப்புறம் முக்கியமாக இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு பாருங்க. கடைசியாக இன்னும் வயிறு பத்துறேன்னு சொல்லிவிட்டு காலையிலேருந்து ஒழுங்காக சாப்பிட்லையே. உங்களுக்கு தான் பார்த்துருப்பீங்களே, 4 பீஸ் கொடுத்தாங்க. ஒன்று சாப்பிட்டேன். சிக்கன் ஃப்ரைங்க நல்லா சூப்பராக இருக்குது, முறுன்னு சத பீஸாக. அதில் பெப்பர் போயிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஜூஸியாக சூப்பராக இருக்குது. ரொம்ப எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் குறையே இல்லைங்க. ஜப்பானில் குவான்டிட்டி தான் கம்மி. ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ரூபாய் 2000 எண்ணுக்கு சாப்பிட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஒரு 1100 ரூபாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. 1050 ரூபா. தேங்க்யூ பிரதர், ஃபுட் இஸ் வெரி குட். தேங்க்ஸ் அ லாட், வெரி குட். தேங்க்யூ, பை பாய் பை பாய் பை பாய். ஃபைனலாக ஒரு சாய் கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக, மசாலா சாய் சூப்பராக இருந்தது. போங்க ஜாப்பனீஸ் இளைஞர்கள். தேங்க்யூ, யா பை பாய். உக்கோச்சி சூப்பர் உணவுங்க. ஃபைனலாக அந்த ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்டோன்னு வயிறு நம்பிடுச்சு. அது கொஞ்சம் பெருசாக இருந்தது, 4 பீஸு. ஆக்சுவலாக 3 பீஸ் தான், நமக்கு ஒரு இந்தியன்கிறதுனால 4 பீஸ் கொடுத்தாங்க. சைனீஸ் கப்புளுங்க, சைனீஸ் கப்புளுங்கிற பாருங்க. நேபாளிஸ் கப்புள் காட்மண்டுவிலேருந்து, இல்லைன்னா ஏதாவது ஒரு நேபாள் கிராமத்துலேருந்து, டவுன்லேருந்து இங்கே வந்து ஜப்பானில், அதுவும் ஹொக்கைடோ தீவில், ஹொக்கடைட்டில் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. நல்ல ரிவ்யூஸு. ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. வயிறு நம்ம 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். ஆல்மோஸ்ட் 1050 ரூபான்னு வைங்களேன். பட் ஓகே, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நம்ம இப்போ 1050 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோமா, 12 அமெரிக்கன் டாலர். 12 அமெரிக்கன் டாலருக்கு இது யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் சாப்பிட முடியாதுங்க. எவ்வளோ ஐட்டம் பார்த்தீங்களா? 5 கிரில்லு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்குவிட்டு ஃப்ரையு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரை. இப்போ வயிறு நம்பிருச்சு. சூப்பராக சாப்பிட்டாச்சு. நம்ம வந்து பெட்டில் போய் உங்களுக்கு காமிச்சிட்டு சூப்பராக படுக்க போகிறோம் அந்த கேப்சூலில். ஓகேவா, போகலாம் வாங்க. மணி 10:30 சீக்கிரம் போய் தூங்கணும். நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும். பாருங்க, உள்ளே வந்தாச்சு. எத்தனையோ கேப்சூல் பார்த்துருக்கோம். கேப்சூலுக்குள்ளே தனியாக டிவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சத்தியமே எதிர்பார்க்கலைங்க. இத்திலூண்டு ரூமுக்குள்ளே எவ்வளோ வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது என்னப்பா, இது பழங்காலத்து ரேடியோ போட்டி மாதிரி இருக்குது. பஸ்ஸரானு, ஃபாஸ்ட்டு, ஸ்லோவு, இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனே தெரியலையே. லைட்டு வந்துருச்சு. அட எங்க அப்பா, இங்கே பாருங்க சாமி, எப்படி இருக்குது பாருங்க கேப்சூல் ரூமு. சத்தியமே எதிர்பார்க்கலைங்க. நிறைய இடத்துல தங்கியிருக்கோம். ஆனால் இத்திலூண்டு ரூமுக்குள்ளே எத்தனை வேலைப்பாடு. டிவியெல்லாம் வச்சுருக்காங்க. இது என்னங்க இது? ஐயோ, இங்கே பார்த்தீங்களா, நைட்டு இதுங்க படுக்கிறதுக்கு. இதை போட்டு படுக்கிறதுங்க.
இந்த நைட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வாய்ப்பே இல்லைங்க. அப்புறம் ஒரு தலைவாணி, போர்வை, எவ்வளோ ஐட்டம் பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் நேரமாக இங்கேருந்து கிளம்பி அடுத்து நம்ம வந்த தீவான ஹொன்ஷு தீவுக்கே திரும்ப போகிறோம். இதோட ஹக்கோடைட் தீவோட பயணம் நிறைவடைஞ்சது. ஒரு வித்தியாசமான, ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு பனிப்பொழிவான ஜப்பானை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் கிளம்பி திரும்ப ஹொன்ஷு தீவுக்கு போகலாம். வேறு என்ன சொல்கிறதுக்குல, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரான் ரியல் கரண்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? சார் வேறு என்ன சொல்கிறதுக்குல, நான் அப்படியே ஆனால் என்னென்னா இந்த ரூமில் ஃபுல்லே தங்க முடியலையேங்கிற வருத்தம் தான். காலையில் நேரம் எழுந்திரிச்சு கிளப்பணும். சரி, ஓகேங்க, வேறு என்ன சொல்கிறதுக்குல, சூப்பராக இருக்குது இந்த கேப்சூல் ரூம். உங்கள் கருத்தை என்னன்னு சொல்லுங்கள், பார்க்கலாங்க. நன்றி, பாய்.